Daily. Taste the Daily. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. கிலோ என்ன விலை என்று கேட்குற நிலையில தான் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு என்பது இருக்கிறது. பத்திரிகைகளை திறந்தால், ஊடகங்களை பார்த்தால் தொடர்ந்து கற்பழிப்புகள், கொலை, கொள்ளை என்று போதை பிரச்சனைகள் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு மிகவும் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி பாலியல் பலாத்காரத்திற்கு உட்பட்டு இருக்கிற அந்த நிலையில் கூட கன்னியாகுமரி மாவட்டம் கொச்சிக்கோடு பகுதியில், அதுபோல திண்டுக்கல் பகுதியில், அதுபோல கள்ளக்குறிச்சி பகுதியில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக, பெண் குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமை தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு வருகிறது. வேங்கை வெளியில 2 வருஷமாக அங்கே மலம் கலந்த அந்த மிருகத்தனமான செயலை செய்தவர்களை கண்டுபிடிக்க வழி இல்லாமல் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட சமூகத்தையே குற்றவாளியாக இன்றைக்கு முன்னிறுத்தியிருக்கிறார்கள். ஜெகபர் அலி என்று சொல்லுகிற புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமூக ஆர்வலராக மணல் குவாரி மாஃபியாக்களுக்கு எதிராக போராடி வந்தவர் பட்டப்பகலிலே லாரி ஏற்றி கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பலரும் அதே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்கள் சிபிசிஐயிடம் இந்த வழக்கை நாங்கள் ஒப்படைத்து விட்டோம் என்ற ஒரே ஒரு செய்தியோடு இன்றைக்கு காவல்துறை தன்னுடைய சட்டம் ஒழுங்கு கடமையை இன்றைக்கு தட்டி கழித்து கொண்டிருக்கிறது. எனவே சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு அரசினுடைய மிக முக்கியமான முதன்மையான பிரச்சனை. இதனை இதுவரை முறையாக செயல்படுத்தாத தமிழக அரசு, தமிழகத்துடைய முதல்வர் உடனடியாக சட்டம் ஒழுங்கை காக்கிற வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டிட வேண்டும். இதன் காரணமாக மக்கள் அச்சம் வாழ்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் மக்களுடைய அச்சம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனையெல்லாம் பொருட்படுத்தாத காவல்துறை அதிகாரிகளின் மீது இரும்பு கரம் கொண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து சட்டம் ஒழுங்கை பூரண நிறைவேற்றிட வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். இன்னொரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற போலீஸ் பன்னா இஸ்மாயில், அதுபோன்ற 3 முஸ்லிம் சிறை கைதிகளை பொறுத்தவரை அவர்களை கடுமையாக அங்கே இருக்கிற சிறை காவலர்கள் தாக்கி குற்றுயிரும் குலையுயிருமாக இன்றைக்கு தனிமை சிறையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகிறது. அவர்களது குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களை பார்ப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை. உயர் நீதிமன்றத்திலே சென்று எங்களுக்கு அவர்களை பார்க்க அனுமதி வழங்குங்கள், அவர்களுக்கு போதுமான நீதி, அவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்குங்கள் என்று சொன்னால் நீதிமன்றத்தையே ஏமாற்றுகிற நடவடிக்கையாக நாங்கள் எல்லோரையும் பார்க்க அனுமதிக்கிறோம், மனு பார்க்க அனுமதிக்கிறோம் என்பதாக சொல்லி இன்றைக்கு வரை அவர்களது குடும்பத்தினர், அவரது வழக்கறிஞர்கள் கூட அவர்களை பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இது அப்பட்டமான ஒரு கைதிகளின் மீது, சிறைவாசிகளின் மீது உள்ள அப்பட்டமான மனித உரிமை வன்கொடுமை, மனித உரிமை மீறல் என்று நாங்கள் எஸ்டிபி கருதுகிறது. எனவே இனியும் இது போன்ற சிறை கைதிகளை தாக்குவது, அவர்களை கைகால்களை உடைப்பது, அவர்களை தனிமைப்படுத்துவது, அவர்களை மனு பார்க்க விடாமல் தடுப்பது போன்ற நடவடிக்கைகளில் இருந்து தமிழக சிறைத்துறை, தமிழக காவல்துறை விலகி கொள்ள வேண்டும். தமிழகத்துடைய முதல்வருடைய முதன்மை பணியாக சிறையில் இருப்பவர்களுடைய, வெளியில தான் பாதுகாப்பு இல்லைன்னு சிறைக்கு போறாங்க, அங்கேயாவது அவர்களை சட்டப்படி பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்திட வேண்டும். எஸ்டிபி கட்சி இந்த கோரிக்கையை நாங்கள் தமிழக முதல்வரிடத்திலே முன்வைக்கிறோம். உடனடியாக அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியும் அவர்களது குடும்பத்தினரும் வழக்கறிஞர்களும் பார்ப்பதற்கான அனுமதியை தமிழக சிறைத்துறை வழங்கிட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். 7வது முறையா திமுக ஆட்சி அமைக்கணும் ஸ்டாலின் அதாவது அது சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திமுக அரசு என்ன செய்திருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவது என்பதை பற்றி பேச முடியும். ஒன்றும் தமிழ்நாட்டில் செய்யலை. அறிக்கைகள் வருகிறது, நாங்கள் எல்லோரையும் சமமாக பாவிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். டங்ஸ்டன் திட்டமே தடை செய்யப்பட்டது, அது முதல்வர் இட்ட உத்தரவிற்கு மோடி பணிந்தார் என்பது போல செய்திகளை கசிய விடுகிறார்கள். டங்ஸ்டன் பகுதியில அந்த மக்கள் விவசாயிகளோடு நிற்கிறோம் என்று சொல்லுகிற தமிழக முதல்வர் ஏன் பரந்தூர் மக்களோடு நிற்கவில்லை? பரந்தூரில் இருப்பவர்கள் எல்லாம் விவசாயிகள் இல்லையா? அங்கே வருகிற அந்த திட்டம் மட்டும் அங்கே இருக்கிற எல்லா விவசாயத்தையும் மேம்படுத்தி விடுமா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. எனவே தமிழ்நாடு அரசு தமிழக மக்களுக்கு ஒன்றையும் செய்யாமல் இன்றைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்று நினைப்பது என்பது பகல் கனவிற்கு சமமானது. எனவே அதை விடுத்துட்டு மக்களுக்காக வேண்டி உண்மையிலேயே அவர்கள் கொடுத்த கோரிக்கைகளை, வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற நடவடிக்கைகளை நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்பதைத்தான் இப்பொழுது சொல்லிக் கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டோம்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.